கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தருகிற ஈவுகளும் உண்டு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தருகிற ஈவுகளும் உண்டு. அதே நேரம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஈவுகளும் உண்டு. அவை யாவும் இலவசமாகவே உங்களுக்கு தந்தரளப்படுகின்றன. நல்ல ஈவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பெரிய ஈவாக தந்தருளப்படுகிறார். அவர் கிறிஸ்துவின் ஸ்தானத்திலே இருந்து உங்களை தேற்றுகிற தேற்றரளவாளனாய் இருக்கிறார். அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், தேற்றுகிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், உணர்த்துபவர் மற்றும் போதிப்பவர். எல்லாவற்றிற்கு மேலாக அவர் நம்மை கர்த்தரோடு இணைக்கிறவர் மட்டுமல்ல, சகல சத்தியத்திற்குள்ளும் அன்போடு உங்களை வழிநடத்தி செல்லுகிறவர். இயேசு சொன்னார், என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறோம். ஆம், என கண்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்வதினால் இன்னும் உங்களுக்கு 2 மாபெரும் ஈவுகள் கிடைக்கின்றன. ஒன்று ஆவியின் கனிகள், அடுத்தது ஆவியின் வரங்கள். வரங்களையும் கனிகளையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து உங்களை மேன்மையடைய செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு நன்மையின் ஈவுகளை தந்து கொண்டிருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தப் போகிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.